வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 15. வாரன் பஃபெட்டோட குருவான பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட வாரன் பஃபெட் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் சாமானிய மக்களாகிய நாமளும் அவர்கிட்ட இருந்து ஒரு 4 முக்கியமான விஷயத்த கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் கிரஹாமை ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, செகண்ட் விஷயம் வேல்யூ இன்வெஸ்டிங், தேர்டு கண்ட்ரோல் எமோஷன்ஸ், ஃபோர்த்து திங்க் லாங் டேர்ம். சாமானிய மக்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் புரியாத டேர்ம்ஸில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வெரி சிம்பிள். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நிறைய ஷோரூமில் தேடி பார்க்குறோம், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பார்க்குறோம். நமக்கு எந்த இடத்துல ரேட் கட்டுப்படி ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் குவாலிட்டியும் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கடையில் மட்டும் 50% ஆஃபில் கொடுக்குறதா கேள்விப்பட்டு அந்த கடையில் போயிட்டு ஏசியை வாங்கிடுறோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் அந்த ஏசியோட விலை ஏறினாலும் நமக்கு ப்ராஃபிட் தான், அந்த ஏசியோட விலை இறங்கினாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். இதே சினாரியோ தான் ஷேர் மார்க்கெட்லேயும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை பை பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஆக்சுவல் ப்ரைஸை விட ஒரு 50% இல்லை 60% கீழே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கலான்னு சொல்லி பெஞ்சமின் கிரஹாம் சொல்கிறாரு. இது பேர் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சப்போஸ் அந்த ஷேரோட விலை மேலே ஏறினாலும் நமக்கு அது ப்ராஃபிட்டில் தான் வந்து நிற்கும். இல்லை ஆக்சுவல் ப்ரைஸை விட அந்த ஷேரோட விலை கீழே இறங்குதுனாலும் நம்ம அதை விட கீழே தானே வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட்டு வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்ன்றதும் குறைந்த ரேட்டுக்கு ஒரு ப்ராடக்டை தேடுறதோ இல்லை கம்பெனியோட ஷேரை தேடுறதோ. ஆனால் இது கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செக் பண்ணுவோன்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கா, அதுக்கு கடன் ஏதாவது இருக்கா, இல்லை அந்த கம்பெனியோட க்ரோத் எந்த லெவலில் இருக்குது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோவில் சொன்ன மாதிரி அந்த ஏசியே எடுத்துப்போமே, அதை எதுக்கு அவன் 50% டிஸ்கவுண்ட்டில் தர போகிறான்? குவாலிட்டி ஏதாவது சரியில்லையா, இல்லை கம்பெனி ஏதாவது நஷ்டத்தில் போயிட்டுருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு 50% ஆஃபரில் தராங்களே அப்படின்னு வாங்கிடக்கூடாது. இதுதான் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்கிறது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு ப்ராப்பர்ட்டி நல்லா தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறது வேல்யூ இன்வெஸ்டிங். அந்த வீடு ப்ராப்பர்ட்டி தான் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு 50% ஆஃபரில் கிடைச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எமோஷன்ஸ். இந்த கண்ட்ரோல் எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஷேர் மார்க்கெட்டில். ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ரியல் லைஃப்லையும் நம்ம நிறைய இடத்துல எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காரே வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த காரை வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோமா, நமக்கு அதுக்கு நீடு இருக்கா, பர்பஸ் இருக்கா, இல்லை கடன் வாங்கி கார் வாங்கணுமா, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசித்து, இல்லை கடன் வாங்கி எதையும் பண்ணக்கூடாது, நமக்கு இந்த காருக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு யூஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதே போல தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம ஒரு ஷேரை வாங்கினதுக்கப்புறம் அதோட விலை அதிகமாகவும் செய்யலாம், இல்லை அதோட விலை கம்மியாகவும் செய்யலாம். அந்த சமயத்துலலாம் எமோஷ்னலாக ப்ளே பண்ணி ஐயோ இது லாஸில் போயிடும் போலே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் விற்றுட்டும் வந்துடக்கூடாது. இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடவும் கூடாது. நம்ம ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணி இந்த கம்பெனிக்கு இந்த ஹோப் இருக்குது, இது நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு, இதை நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணால் இன்னும் நிறைய ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இல்லை இந்த கம்பெனியோட நிலவரம் சரியில்லை, இது நம்ம இப்போவே இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வரதா நல்ல விஷயம் அப்படின்னு யோசிச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை இது இன்னும் நிறைய ப்ராஃபிட் தரும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் போகிற கம்பெனி ப்ராஃபிட்டில் மேக் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு திங்க் லாங் டேர்ம். நம்ம இப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கே வாங்கி நாளைக்கே விற்றுடணும் அப்படின்னு நினச்சி யாருமே வாங்க போகிறதில்ல, எக்ஸப்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன்ஸை தவிர. இப்போது ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பர்சன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாருன்னா அது அவர் ரொம்ப லாங் டேர்ம்க்கு யோசிச்சு தான் வாங்குவார். இது இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது, இது என் பிள்ளைங்க காலத்துக்கு என்ன ரேட் போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே அது ஃப்யூச்சரில் அதிக ரேட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண் முன்னாடி நாமளே பார்த்துட்ருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வாங்கின ஒரு ரேட்டு இப்போது லைவாக போய்கிட்டு இருக்கிறது ஒரு ரேட்டு. இப்போ நான் மேலே சொன்ன 4 முக்கியமான விஷயத்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க மட்டும் தெரிஞ்சுக்காம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சீரியஸில் பெஞ்சமின் கிரஹாமோட முக்கியமான 4 பாயிண்ட்ஸை பார்த்தோம். அடுத்த சீரியஸில் பெஞ்சமின் கிரஹாமும் வாரன் பஃபெட்டும் ஷேர் மார்க்கெட்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.